அவங்க கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஓய்வு நாள்லயும் ஜெபாலயத்துக்கு போறாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. அதை கேட்டுட்டு கிளம்புறாங்க. இது கேட்கறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படாமலே இருக்கிறது. இப்போ ஜெபாலய தலைவர்கள் கூப்பிட்டவுடன் பவுல் எழுந்து வராரு. அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? 16ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். அங்க ஜெபாலயத்துல கூடி வந்திருக்கிறவங்கெல்லாம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அததான் அவர் சொல்றாரு. இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். 17ஆம் வசனம். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசியாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறார்கள். ஒரு காலத்துல எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தார்கள். 400 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிமைகளாக